துரோகத்திற்கு பதில் துரோகம்தான். துரோகிகள் என்றைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்பிக்கை துரோகத்திற்கு எப்படியும் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். வினை விதைத்தவர்கள் விதை அறுத்தே ஆக வேண்டும். உப்பை தின்றவர்கள் அதற்கு தண்ணி குடித்தே ஆக வேண்டும். எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, நன்றி மறக்காதீங்க, செய் நன்றி மறக்காதீங்கன்னு நம்மளுக்கு மூத்த குடிகளாகிய தமிழ் குடிகளுக்கு ஔவையார்லேருந்து அனைத்து புலவர்களும் பெரியவர்களும் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எடப்பாடி ராஜதந்திரங்கிற பேரில், சாணக்கியங்கிற பேரில் நம்பிக்கை துரோகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர் நம்பிக்கை துரோகங்கிற கத்தியை எடுத்துகிட்டு ஆடினார். கத்தியை எடுத்தவன் என்னத்தில் ஆவான்? கத்தியில் தான் வீழ்வான். நம்பிக்கை துரோகத்திலே அந்த அயோக்கிய கூட்டம், அந்த குள்ளநெறி கூட்டம், ஓனாய் கூட்டம் ஒளிய போகிறது. நியாயம் நம் பக்கம் இருக்கிறது. அதான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, அது நடந்து கொண்டிருக்கிறது. துரோகிகள், துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. சில நாள் அவர்கள் அப்படி ஜொலிப்பாங்க. அணைய போகிற விளக்கு எப்படி பிரகாசமாக இருக்கிற மாதிரி அதை